ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வாழை விருந்து. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் போல் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கலாம். 5 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மையம் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 3 காஞ்ச மிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கீரை வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. கடைசியா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையை அதில் சேர்த்திக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்ல நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.